தூய அதிமுக தொண்டர்கள் வேறு எந்த கட்சிக்கும் செல்ல மாட்டார்கள் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமியின் பேச்சுவார்த்தை ஜாலத்திற்கு தான் ஒத்துவரும், நடைமுறைக்கு ஒத்து வராது என கூறியுள்ளார். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் பிரிந்து கிடக்கின்ற அனைத்து சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் என்றுதான் இன்றைக்கு தமிழக மக்களுடைய எண்ணமாகவும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய எண்ணங்களில் அதுவாகத்தான் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இணைந்தால் மட்டுமே நாம் வெற்றி பெற முடியும், உறுதியாக வெற்றி பெற முடியும் என்ற சூழல் தமிழக மக்களால் இன்றைக்கு தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் மூலை முடுக்கிலும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது சட்டமன்றத்தில் இருமொழிக் கொள்கைதான் வேண்டும் என்று தீர்மானங்கள் நிறைவேற்றி சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்பதையும், நான் முதலமைச்சராக இருந்தபோது கூட சட்டமன்றத்தில் எழுந்த கேள்விகள் அனைத்திற்கும் இருமொழிக் கொள்கைதான் எங்களுடைய திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு இருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளது. அதாவது தூய அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் எந்த கட்சிக்கும் போக மாட்டார்கள் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றக்கூடிய வரலாறு. ஒரு அரசியல் கட்சி எந்த இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் கணித்து சரியாக தீர்ப்பு வழங்குவார். இதுவரை அருமை நண்பர் விஜய் அவர்கள் எந்த ஒரு தேர்தலிலும் நின்று மக்களுடைய தீர்ப்பை பெறவில்லை. அவர்கள் தீர்ப்பு எப்படி, மக்களுடைய தீர்ப்பு அவரை நோக்கி எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்தவர்கள்தான் கருத்து சொல்லும்.